நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில். மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோரிடம் விருப்ப மனுக்களை பெறும் பணி நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் தெரிவிக்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள். ரமேஷ், வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு தாக்கல் செய்து வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான களம் பரபரப்பாக காணப்படுகிறது. தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வில் கவனம் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே கடந்த 19ஆம் தேதி திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விண்ணப்பம் என்பது விநியோகம் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இதுவரைக்கும் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனுவும் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் வாங்கி சென்றிருந்தனர். இவ்வாறு விருப்ப மனு வாங்கி சென்றவர்கள் இன்று முதல் அறிவாலயத்தில் விருப்ப மனுவை தாக்கல் செய்து வருகிறார்கள். குறிப்பாக விருப்ப மனு கட்டணமாக 50,000 ரூபாய் செலுத்தி அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு தாக்கல் செய்து வருகிறார்கள். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து அமைச்சர் KN நேருவின் மகன் அருண் நேரு விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார். அருண் நேரு பெயரில் கிட்டத்தட்ட 32 பேர் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதே போல திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பெயரில் கனிமொழி போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து அவரது பெயரில் 51 பேர் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இவ்வாறாக திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு தாக்கல் செய்யும் பணி இன்று தொடங்கியிருக்கிறது. இன்று முதல் 7ஆம் தேதி வரைக்கும் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என்றும் திமுக அறிவித்திருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில்.